பூண்டு குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை முதல்ல ஊற போட்டுக்கோங்க. ஒரு வாணல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இந்த நல்லெண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 10லேருந்து 12 நம்பர் வச்சுக்கோங்களேன். சின்ன வெங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 தக்காளி பழங்கள் கனிஞ்சதாக இருந்ததுன்னா பகு உத்தமம், அதையும் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி பழத்தோட தோல் நல்லா சுருங்கிருச்சு அப்படிங்கிறது தான் பதம். பாருங்கள், நல்ல தோல் அப்படியே அதுலேருந்து கலண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த 2 ஜாமானும் இந்த குழம்புக்கு எக்ஸ்ட்ராவான டேஸ்ட்டும் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியும் கொண்டு வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு நாட்டு பூண்டு, நான் ஒரு 3 பூண்டு, முழு பூண்டு அதை உரித்து எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த நாட்டு பூண்டு உரிக்கிறதுக்கு தான் டைம் ஆகும், மற்றபடி குழம்பெல்லாம் சில நிமிஷங்கள்லே வச்சிடலாம். இந்த பூண்டு நல்லா எண்ணெயில் வேகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும், இந்த ஸ்டேஜ் வரணும். இதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் நான் திருநெல்வேலி சாம்பாருங்கிற ரெசிப்பியில் கொடுத்துருக்கேன் எப்படி செய்யணும்னு. அந்த பவுடர் தான் இது. இந்த 3 பவுடரும் இந்த பூண்டு எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் வெங்காயமும் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. இந்த 3மே நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எண்ணெயில் கமகமன்னு வாட ஆரம்பிக்கும், நல்ல வாசனை வரும். நல்லா வந்துருச்சு பாருங்கள் இந்த கிரேவி. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசல், ஒரு தடவை கரைச்சது போதுமானது, கெட்டி கரைசலாக அதை இதோட சேர்த்துருங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். அது வரைக்கும் இதை விடலாம். மேலோட்டமாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயிலே செய்யுங்க இந்த குழம்பு, ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மூடி போட்டு மூடுங்க. அதில் ஒரு சின்ன அளவில் கேப் வச்சு மூடினீங்கன்னா இந்த குழம்பு இந்த ஸ்டீம் அது வழியாக வெளியில் போகும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. பூண்டு உரித்து மட்டும் நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா சில நிமிஷங்கள்லேயே இந்த குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு கூட சாப்பிடலாம். 2-3 நாள் வச்சுருந்து கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.